ஹாய் வெல்கம் டு மை மினி vlog ஜீமா உலகம். ஜீமான்னு என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கணவரை நான் கூப்பிட்ற விதம் தாங்க. அவருடைய உலகத்தில் வாழதால ஜீமா உலகம். ஒன் ஆஃப் த கம்ஃபர்டிங் ஃபுட்ஸில் வந்து பிசிபில்லாபாத்தும் எனக்கு ஒன்று. ஸோ இது என்னுடைய ஊரில் இருக்கிற என்னுடைய ரிலேட்டிவ் சொல்லிக் கொடுத்தாங்க. பெங்களூரில் இது ஃபேமஸ். ஸோ அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ரெசிபி தாங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் சாப் பண்ண கேப்சிகம், கேரட், ஆனியன் அண்ட் டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன். தென் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் எவ்வளோ தேவையோ. தென் வந்து துவரம் பருப்பு, சனா தால் 2 பருப்பும் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அது போட்டுட்டு, அட் த சேம் டைம் கொஞ்சம் டர்மரிக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நடுவில் நான் வந்து கொஞ்சம் பாயில் பண்ணியிருந்த முச்சக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் பர் யோர் விஷ் யூ கேன் ஆட் வாட் எவர் த வெஜிடபிள்ஸ் யூ ரிக்வயர்ட். தென் 3 to 4 விசில்ஸ்க்கு வச்சுருங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுடைய ரைஸ் வந்து ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கணும். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்லேயே வைக்கலாம். தென் இன்னொரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிட்டேன். அட் த சேம் டைம் யூ கேன் டேக் பட்டர் ஆர் கீ. அண்ட் நான் கடுகு போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் கடுகு, ஜீரா போடணும். நல்லா பொரிச்சு வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் செம்மையாக வரும். இது வந்து கொஞ்சம் சீக்ரெட்ஸ் விச் இஸ் பீன் செட் பை மை மதர். அட் த சேம் டைம் கருவேப்பிலை அண்ட் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை சில்லிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நான் வந்து ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் ஃபைனாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ. அது நீங்கள் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தான் வந்து ஒன் ஆஃப் த டேஸ்ட் என்ஹான்சர் சொல்லுவாங்க. ஸோ கரம் மசாலா 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணுங்கள். அன்லெஸ் அண்ட் அன்டில் அதில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா சாட்டே பண்ணுங்கள். நடுவில் வந்து எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாம்பார் பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இட் வில் லைக் கிவ் யூ அ குட் டேஸ்ட். சாம்பார் பவுடருக்கு அப்புறமா யூ ஹேவ் டு ஆட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். எல்லாமே வந்து நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் யூ ஹேவ் புட் ட்ரைட் சில்லிஸ். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. ரொம்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது 2 தான். ஸோ பிசிபெல்லாபாத்துக்கான மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக்ரி பவுடர் அண்ட் புளி தண்ணி தான். புளி தண்ணி வந்து நெல்லிக்காய் அளவுக்கான புளி தண்ணியை நான் வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன். தென் ஜாக்ரி பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். அப்புறமா நீங்கள் பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸை இதில் போட்டு ஸ்லோவாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஹார்ஷாக பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ரைஸை உடைச்சிருவீங்க. ஸோ வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும் வித் அ லூஸ் ஹேண்ட்ஸ். இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸ் தம்க்கு விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசிபெல்லாபாத் செம்மையாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.